ஓகே காய்ஸ், இன்னும் ஒரு 4 வாரத்துல இல்ல 5 வாரத்துல இல்ல 3 வாரத்துல இல்ல கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கு PS5 Pro அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அதுக்குள்ளாரே PS5 Proவோட டிசைன் வந்து லீக் ஆயிடுச்சு. டிசைன் லீக் ஆனது இல்லாம PS5 Proவோட டெவலப்பர் கிட் வந்து ஒருத்தர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை அவர் வந்து கவர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அது PS5 இல்ல PS5 Pro டெவலப்பர் கிட்டான்னு தெரியல. ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த லீக்ஸை பத்தி அடுத்த PS5 Pro வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்கு போலாம். ஓகே காய்ஸ், இதுதான் காய்ஸ் இந்த டி லேப்ஸ். இவங்க தான் வந்து முத இந்த மாதிரி லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ பாருங்க, இயர்ஸ் த சேம் த டிசைன் ஆஃப் த நியூ PlayStation console with many other unpublished details. ஸோ இவங்க தான் வந்து முத போட்டிருக்காங்க பாருங்க. Our information on the new PlayStation console. So official name, no surprise here, because we are now sure that console will be called PS5 Pro. So PS5 Pro. ஸோ இதுதாங்க அந்த டிசைனு, ஸ்கெட்ச் இல்லுஸ்ட்ரேஷன் ஃபைனல் டிசைனிங் ஆஃப் PS5 Pro. ஸோ இது வந்து ஸ்கெட்ச் இல்லுஸ்ட்ரேஷன் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த மாதிரி வெளியானுச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து 2 USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோட இது வந்து பவர் பட்டனு. அண்ட் ஸோ சைட்டில் இப்போ வந்து ஸ்லிம் டிசைன் வந்து ஒரே ஒரு கோடு லைன் மாதிரி இருக்கும், கேப் இருக்கும். இப்போ இந்த வாட்டி வந்து 1 2 3 கேப் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. அதோட கூட இங்கே போட்டிருக்காங்க, நீங்கள் பாருங்கள், USB Type-C 2 போர்ட் பவர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா PS5 Pro seems slightly thicker than PS5 Slim அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. அதோட மிஸ்ஸிங் டிஸ்க் டிரைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PS5 Pro வித்தவுட் டிஸ்க் டிரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டைப் ஆஃப் கண்ட்ரோலர் இன்க்ளூடட் வித் PS5 Pro. ஸோ சேம் டுவல் சென்ஸ் கண்ட்ரோலர் இன்க்ளூடட் வித் PS5 Pro அப்படின்றாங்க. ஆனால் நான் இன்னொரு இடத்துல படித்த டுவல் சென்ஸ் எட்ஜ் வந்துட்டு மேபி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரியல. ஓகே கைஸ், டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதத்துக்குள்ளே கரெக்டாக வந்துடும். இந்த மாதம் ஒரு 2 வாரம் இல்லை 3வது வாரத்தில் 4வது வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே கைஸ், அதுவும் இல்லாமல் அடுத்து இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே பார்ப்போம். ஓகே, இந்த ஃபோட்டோவை பாருங்கள். ஓகே, இவர் வந்து இதயோ குஜிமா. இப்போ தான் இந்த ஃபோட்டோ இப்போ தான் முந்தானத்தை என்னமோ தான் இவர் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இவர் போஸ்ட் பண்ணார். ஓகே, நம்ம இந்த ஃபோட்டோ கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணுவோம். ஓகே பாருங்கள், அவர் வந்துட்டு டெத் ஸ்ட்ராண்டிங் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கேம் கூட சரியாக அவர் காட்டலை, ஸ்கையை தான் காட்டிகிட்டு இருக்காரு. அதோடு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஹைலைட்டு. ஸோ இது வந்துட்டு ஏன் இவர் வந்து இதை மறைச்சிருக்காரு அது அறவே தெரியல. ஒருவேளை PS5 இருந்துச்சுன்னா ஏன் இவர் இது மறைக்க தேவையில்லையே. ஸோ கண்டிப்பாக இது வந்து PS5 Pro டெவலப்பர் கிட்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா கொடுத்து அவர் வந்து டெஸ்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். டெத் ஸ்ட்ராண்டிங் 2 வந்து எப்படி இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே கைஸ், ஸோ இது நான் பார்த்தோன்னே இனிமேலே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டேன், அதிர்ச்சி ஆகிட்டேன், ஆடிட்டேன். 2 வாட்டி இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டிருந்தேங்க. ஸோ அவரோட இன்ஸ்டாகிராமில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அது வந்து வேறு லெவலு. அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு, என்னடா திடீர்னு இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கைஸ். இன்னொன்று நீங்கள் பாருங்கள். ஓகே, இன்னொன்று அது வந்து இதோட ஸ்பேக்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்து வரப்போகிற ஸ்பேக்கில் வந்துட்டு 2 TB ஸ்டோரேஜ் மாடல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வந்து RDNA 4 அட்வான்ஸ் ரே ட்ரேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரே ட்ரேசிங்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட கன்சோலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான சம்திங் லைக் ரே ட்ரேசிங்காக இல்லை வேறு ஏதாச்சும் அப்ஸ்கேலிங்காக சம்திங் ஏதாச்சும் கண்டிப்பாக வரும். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதோட வந்துட்டு அல்ட்ரா பூஸ்ட் மோட் இம்ப்ரூவிங் ஓல்ட் டைட்டில்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா வந்து பழைய டைட்டில் கேம்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. அதோட வந்துட்டு எவ்ரி கேம் சப்மிட்டட் ஃபார் சர்டிஃபிகேஷன் இன் ஆகஸ்ட் or beyond must be compatible with PS5 Pro.
ஸோ இதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணுற கேம் எல்லாம் வந்துட்டு கம்பேட்டிபிளாக இருக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், 2 டிபி ஸ்டோரேஜ் கைஸ், சும்மா இல்லை. அதோட இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ஃபேன் வந்து இப்போ இருக்கிற ஃபேன் சத்தத்தோட இன்னும் ஃபேன் சத்தமாக இருக்கும், குறவா சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், ஸோ PS5 Pro எப்போ வெளியாகுதோ அப்போ தான் எல்லாமே தெரியும் இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில வேணா see this part, இந்த லைனிங் உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். யாருக்கு இந்த பற்றி தெரியலையோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். See you guys in the next video. Bye.